நீங்க, நான், அம்மா, மாமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போற மாதிரி நான் கனவு கண்டேன் மாமா. நான் நைட்டு கண்ட கனவை காலையில மாமா கிட்ட சொன்னேன். நம்ம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போக அம்மா சம்மதிச்சிட்டாங்க, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னாரு மாமா. நம்ம கூட ஒன்னா கோவிலுக்கு வர அம்மா சம்மதிச்சிட்டாங்கன்னு அவர் வந்து சொன்னதுல இருந்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல மாமா. நான் நைட்டு கண்டது கனவா இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிறது கனவான்னு எனக்கு புரியல. சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்சிட்டு இருக்கேன். மாமா, நம்ம 2 பேரையும் அவர் சீக்கிரமா ரெடியாக சொன்னாரு. நான் ரெடி ஆயிடுறேன், நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, கோவிலுக்கு போலாம். என்ன மாமா, நான் எவ்வளவு சந்தோஷமா நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்களே. நான் சொன்னதெல்லாம் உங்களால நம்ப முடியலையா? நம்புங்க மாமா, நீங்க, நான், அம்மா, மாமா எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போறோம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரமா ரெடி ஆகுங்க மாமா. சரி, நான் போய் அப்பாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க பேசிட்டு வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன் மாமா. ஆதி, வாங்கப்பா. என்ன ஆதி, ஏதோ அவசரமா பேசணும்னு சொல்லி கால் பண்ணிருந்த? என்ன விஷயம் சொல்லு. நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல இருக்க. ஓகே, என்ன இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வா, டைம் ஆச்சு, கோவில் கிளம்பலாம். அந்த விஷயமா தான்ப்பா நான் உங்ககிட்ட பேசணும். என்ன ஆதி சொல்ற? கோவிலுக்கு போறதுல என்ன பேச வேண்டியது இருக்கு? நீங்களும் அம்மாவும் கோயிலுக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பார்வதியோட கனவை நினைவாக்குறதுக்கு நீங்க எடுத்திருக்க இந்த முயற்சி எனக்கு சரியா படலப்பா. நம்ம எல்லாரும் ஒன்னா கோவில் போக உங்க அம்மாவே சம்மதிச்சிட்டா, அப்புறம் நீ எதுக்காக அதை நினைச்சு கவலைப்படுற? பா, நீங்க அம்மாவை சம்மதிக்க வச்சதை நினைச்சுதான்ப்பா நான் கவலைப்படுறேன்னு. என்ன ஆதி சொல்ற? நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, உங்களை விட நான் தான் அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அம்மா ஒரு விஷயத்துல முடிவெடுத்தாங்கன்னா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியுமே. பார்வதி மேலேயும் என் மேலேயும் அம்மாக்கு இருக்கிற கோவமும் வெறுப்பும் இன்னும் போலப்பா. போட்டோ விஷயத்திலே அது நல்லா தெரிஞ்சுது. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, ஏதோ கட்டாயத்தின் பேர்ல தான் அம்மா சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அம்மா மனசை மாத்துறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு. அந்த பிளான் படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கப்பா. ஆனால் எனக்கு என்னமோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு நினச்சி பயமாக இருக்குப்பா. எல்லாம் நல்லபடியா முடியாது, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்நேரம் உங்க அம்மா ரெடி ஆயிருப்பா. நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நானும் ரெடி ஆயிட்டு வரேன். பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சி இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களோட பிளான் தான் நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அம்மாவோட மனசுல இன்னும் எங்க மேல வெறுப்பு தான் அதிகமாகும். எங்க கல்யாணத்தினால அம்மாவோட மனசு ஏற்கனவே காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். இன்னும் அம்மாவோட மனசை மேலும் மேலும் காயப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது அதே, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா... இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாதுப்பா. எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க.
மாமா நான் ரெடி. சீக்கிரமா நீங்களும் ரெடி ஆயிடுங்க. அம்மா ரெடியாகி நாம லேட் ஆக்க கூடாதுல்ல. என்னாச்சு மாமா? மாமா கிட்ட பேசிட்டு வரேன்னு போனீங்க, என்னாச்சு? ஏன் அமைதியாவே இருக்கீங்க? நான் கோயிலுக்கு வரல. அகிலா கோவில் போறதுக்கு ரெடியா இருக்கா? இப்போ இவகிட்ட ஆதி வரமாட்டான்னு சொன்னதை எப்படி சொல்லுவேன்? சொன்ன அகிலா என்ன நினைப்பா? நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்பலாம். ஆ, ஆ. ஏன் மாமா கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? மாமா என்ன சொன்னாரு? அப்பா கோயிலுக்கு போலான்னு தான் சொன்னாரு. நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? நாம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போக அம்மாவே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் மாட்டேன்னு சொல்றீங்க? எனக்கு என்னமோ இது சரியா படல. என்ன மாமா சொல்றீங்க? அப்பா மனசுல என்ன பிளான் இருக்கு, அவர் என்ன சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சிருக்காருன்னு தெரியல. எனக்கு என்னமோ அம்மா ஏதோ கட்டாயத்துல தான் அப்பா சொன்னதுக்கு சம்மதிக்கிறாங்கன்னு தோணுது. என்னாச்சு? ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்க. ஆ, அ, அ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா. இல்லங்க, உங்க மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு. உங்க முகத்துல அது நல்லா தெரியுது. உங்க மனசுல எந்த கவலையும் குழப்பமும் இருக்க கூடாதுன்னு தானே நீங்க கனவு கண்ட மாதிரி கோவிலுக்கு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். இதுக்கப்புறமும் நீங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு யோசனையில இருந்தா என்ன அர்த்தங்க? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அம்மா கூட நான் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாம எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா கோவிலுக்கு போனோன்னு என் மனசுல இருந்த ஏக்கம் தான் எனக்கு கனவா வந்திருக்கு. என்னோட கனவை நினைவாக்க மாமா ஏதோ சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சிருக்காரு. என்னோட கனவு நினைவாக போதுன்னு நான் சந்தோஷத்துல இருக்கும்போது நீங்க இப்படி சொல்றீங்களே மாமா. நீ இப்போதைய சந்தோஷத்தை பார்க்கற, நான் பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறேன். நம்ம மேல இருக்கிற கோவத்தை விட அம்மாவுக்கு அப்பா மேலதான் கோவம் அதிகம். ஆனா அம்மா அதையெல்லாம் மறந்துட்டு அப்பா சொல்றதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்கன்னா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அப்பா ஏதோ குறுக்கு வழியில யோசிச்சு அம்மாவை சம்மதிக்க வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் அவரோட பிளானை கூட என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. ஒருவேளை அப்பாவோட பிளான் சொதப்பிருச்சுன்னா அம்மாவோட கோவம் ஃபுல்லா நம்ம மேலதான் திரும்பும். இது பாருங்க, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல அகிலா. ஐ அம் ஆல் ரைட். யூ டோன்ட் வரி. சரிங்க, அப்படின்னா போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. வாங்க.
ஆதி கோவிலுக்கு வராததால பார்வதியும் வரமாட்டா. இப்ப அகிலா கிட்ட நாம 2 பேர் மட்டும் கோவிலுக்கு போலான்னு சொன்னா அகிலா காரணம் கேட்டா என்ன சொல்றது? நிலைமையை எப்படி சமாளிக்கிறது? சரி, நான் அப்புறமா வரேன். பாய். ரெடி ஆயிட்டு இன்னும் என்னங்க யோசனை? யோசனை எல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா. நீ போன்ல பேசிக்கிட்டு இருந்த, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாம் எப்பவோ பேசி முடிச்சிட்டேன். கிளம்பலாமா? வாங்க. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல அகிலா. இல்லையே, உங்ககிட்ட ஏதோ தயக்கம் தெரியுது. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. நோ, ஐ அம் ஆல்ரைட் அகிலா. நீ ஏன் தேவையில்லாம அப்படி நினைக்கிற? கோயிலுக்கு போலான்னு என்கிட்ட சொன்னது நீங்க தான். உங்களுக்கு முன்னாடி நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க இன்னும் ரெடியான மாதிரியே தெரியலையே. என்னங்க, are you all right? ஹெல்த்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே கேக்குற? இல்லங்க, நீங்க தயங்குறத பார்த்தா எனக்கு அப்படிதாங்க தோணுது. பார்வதி கால் பண்றா, என்னன்னு தெரியலையே. ஹலோ மாமா, நாங்க ரெடியாய் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ரெடி ஆயிட்டாங்களா மாமா? ரெடி ஆயிட்டோம். ஆதியும் பார்வதி ரெடி ஆகி கீழே இருக்காங்களா? சரி, வாங்க போலாம். ஆதி கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா, இப்ப பார்வதி ரெடியா இருக்கும்னு போன் பண்றா. ஒன்னும் புரியலையே. வாங்க போலாம். ஹலோ, கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன மாமா எப்படி ரெடியா இருக்காருன்னு குழப்பத்துல இருக்கீங்களா? நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அப்பா ஏதோ குறுக்கு வழியில யோசிச்சு அம்மாவை சம்மதிக்க வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் அவரோட பிளானை கூட என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. ஒருவேளை அப்பாவோட பிளான் சொதப்பிருச்சுன்னா அம்மாவோட கோவம் ஃபுல்லா நம்ம மேலதான் திரும்பும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. ஆனா நாம எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போறதுக்காக அம்மா கிட்ட மாமா பேசி சம்மதம் வாங்கியிருக்காரு. நம்ம 2 பேரையும் ரெடியாகவும் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க கோவிலுக்கு வரலன்னா நானும் போக முடியாது. அம்மா ரெடியான பிறகு நம்ம வரமாட்டேன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா மாமா? அது நாம அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடாதா மாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். அம்மா கோவப்பட தானே செய்வாங்க. ஆனா அம்மா இப்ப கோவப்பட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்ச மாதிரி எதனா நடந்துருச்சுன்னா அப்பாவோட சேர்ந்து நம்மளும் சதி பண்ணியிருக்கோன்னு அம்மாவோட கோவம் இன்னும் நம்ம மேல அதிகமாக தான் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன், நம்ம இப்போ கோயிலுக்கு போக வேண்டாம்.
ஏய், என்னாச்சு? இப்ப எது கண் கலங்குற? என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதெல்லாம் என்னாலதான். மாமா கிட்ட என்னோட கனவை நான் சொல்லாம இருந்திருக்கலாம். நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ அழறதை என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப என்ன, கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? போலாம். ரெடி ஆயிட்டு வரேன். பாய். போலாம் அகிலா. அகிலா, போலாமா? இந்த ஜேம்ஸ் பாண்ட் சொன்ன மாதிரியே குடும்பத்தோட கிளம்பி நிக்கிறாங்க. கிளம்பு அகிலா. இவரால வர்றதா எல்லாமே. என்ன செஞ்சும் இவங்களை நிறுத்த முடியலையே. ஹாய் நந்தினி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆமா, எதுக்காக உடனே என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அகிலாண்டேஸ்வரி கிட்ட இருந்து ஆதி பௌர்வதியை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுமா? என்னாச்சு ஆண்டி? போன தடவை நம்ம மீட் பண்ணப்போ எப்படியாவது புருஷோத்தமனோட பிளானை பிரேக் பண்ணி ஆதியும் அகிலாவையும் பிரிச்சு காட்டுறதா சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? அது எப்படி நந்தினி நான் மறப்பேன்? மறக்கிற விஷயமா அது? அகிலா கிட்ட இருந்து அந்த ஆதியை பிரிக்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா?